அஸ்ஸலாமு அலைக்கும். துணை ஜுமானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு நம்ம இது கெவுன் நம்ம தைச்சிட்டோம். இப்போ எப்படி கொக்கி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கொக்கி வைக்கிற பகுதி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். எடுத்து வச்சுட்டு எத்தனை கொக்கி நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு கெவுனில் வருது அப்படிங்கிறத நம்ம மார்க்கரில் எடுத்து நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணுறப்போ 1 பண்ணியிருக்கோம், 2 அடுத்து 1 இங்கே முன்னாடி 1 வைக்கிறோம், 3 கொக்கி வைக்கிறோம், 3 வளையமும் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஊசி எடுத்து ரெட்டையாக எடுத்து கோர்த்து 4 போட்டு இப்படி லைன் இப்படி வச்சு இப்படி முடிச்சு போட்டோம்னா அழகாக முடிச்சாயிடும். இப்படி எடுத்துட்டு இந்த லைன் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற கெட்ட பக்கத்தில் இந்த கொக்கியை வைக்க போகிறோம். இந்த கொக்கி கரெக்டாக நடு சென்டரில் ஓரத்தில் மேலே வர தெரியாமல் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த வளையத்துலேருந்து ஊசி எடுத்து இப்படி குத்துறோம். ஒரு 4 குத்து இறுக்கமாக எடுத்து குத்துங்க. அதுக்கப்புறம் இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வளையத்தில் ஒரு 4 குத்து. அதுக்கப்புறம் இந்த கொக்கி இப்படி வராமல் இருக்கிறதுக்காண்டி இதை இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த சென்டர்லேருந்து எடுத்து இப்படி உள்ளே விட்டு எடுத்து இதை குத்தணும். ஊசியில் ஓட்ட போகிறது, அது அப்புறம் கத்திரிக்கோலில் வெட்டி விட்டுட்டு மாட்டுறது அதெல்லாம் வேண்டாம். கரெக்டாக ஊசி நூல்லையே நம்ம தைச்சாலே ஸ்ட்ராங்காக நல்லா நிற்கும். நல்லா இழுத்து எடுத்துகிட்டு இந்த வளையத்துக்குள்ளே ஊசியை உள்ளே விட்டு கரெக்டாக கிரிப்பாக இப்படி எடுத்தோம்னாலே ஊசி நல்ல கெப்பாசிட்டியோடு இருக்கும். ஒரு கொக்கி வச்சுட்டோம். இப்போ அடுத்து வளையம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைடு நல்ல பக்கத்துலேருந்து மேல் பக்கத்தில் கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த சைடு வர்ற மாதிரி இந்த 2 இது குத்தியாச்சு. இந்த இது இப்படி எடுக்காமல் இருக்கிறதுக்காண்டி செப்ரேட்டாக ஒரு 2 இங்கனுக்குள்ளே இப்படி எடுத்து குத்தினோம்னா செப்ரேட்டாக வந்துடும். அதை கெட்ட பக்கத்துக்குள்ளே உள்ள ஊசியை விட்டு எடுத்து மறுபடியும் இந்த வளையத்துலேருந்து எடுக்கிறோம். இந்த வளையத்துலேருந்து எடுத்துட்டு இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி கரெக்டாக இப்படி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே கெட்ட பக்கத்திலே கொண்டு ஒரு முடிச்சு பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நூலை வெட்டிடுங்க. இப்போது நம்ம கொக்கி எப்படி வைக்கிறது, வளையம் எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்து இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1, அதே மாதிரி இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.